அண்ணாமலைக்கு இந்த விஷயம் கொடுத்தது மத்திய அரசாங்கம் தான். ஆக மொத்தம் அதில் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு இருக்கிறது. இதிலிருந்து பாஜகவினுடைய அழுத்தம் ஆரம்பமாகும். மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் இதிலிருந்து தப்புவது மிக மிக கடினம். காரணம், அத்தனை உளவுத்துறை அறிக்கைகள் அமித்ஷாவிடம் இருப்பதனால் இது இருக்க பிடிக்கப்படும். கழுத்தில் அப்படியே பிடிச்சிருவாங்க, அப்படியே பிடிச்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்குகிறது என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. ஆதவ அர்ஜுனா அதிமுகவில் சேர்ந்தால் கண்டிப்பாக அவர் விசிகாவை ஆதவ அர்ஜுனா பக்கம், தன் அதிமுக பக்கம் சேர்த்து விடுவார் என்பதுதான். ஆக மொத்தம் மேகா கூட்டணி அமைய இருந்தால் ஆதவ அர்ஜுனா பல ரகசியங்களை கொண்டு வந்து வெளியே விடுவார். அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் தோள் கொடுப்பார். இது மூலமாக கண்டிப்பாக உதயநிதிக்கு ஒரு நெருக்கையை கொண்டு வந்துவிடும் ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்கள். திமுகவிற்கு எதிராக திமுகவினரை செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். உதயநிதிக்கு எதிரான ஒரு கும்பல் துரைமுருகன் தலைமையில் ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் கதிரானந்தோ துரைமுருகன் பண்ணும்போது எந்த திமுக காரனும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வரலீங்க, அப்போ அம்போன்னு விட்டாங்க. பஞ்சாப் அரசாங்கத்தை விட்டு ஏன் டெல்லி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு தர வேண்டும்? அதையும் தவிர டெல்லி போலீஸ் வழங்குகிறது. அதையும் தவிர தனிப்பட்ட பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அப்படி என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பயமா? சில கட்டத்தில் அவரே மொட்டை அடிச்சுப்பாரு, அவரே தக்காளி பழத்தை போட்டுப்பாரு, மேல அவரே இங்கு அடிச்சுப்பாரு மூஞ்சில. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் பா, நமஸ்காரம் நமஸ்காரம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது கனிம கொள்ளைகள் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை திரட்டக்கூடிய வேலையில திமுக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கனிம கொள்ளைகள் மூலமாக ஈட்டக்கூடிய பணத்தை தான் அதிக அளவுல தேர்தலுக்கு செலவு செய்ய போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த கனிம கொள்ளையில 2 கேங் செயல்பட்டு இருக்காங்க. ஒன்று கரூர் கேங், இன்னொன்று புதுக்கோட்டை கேங் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மத்திய அரசாங்கத்தில் கிஷன் ரெட்டி, அமித்ஷா போன்றவர்களிடம் இருக்கக்கூடிய உளவுத்துறை கட்சி, உளவுத்துறையினுடைய அறிக்கையைத்தான் அமித்ஷா அலுவலகம், கிஷன் ரெட்டி அலுவலகம் நேற்று முன்தினம் அண்ணாமலையிடம் தெரிவித்து, அதை வைத்துத்தான் அண்ணாமலை இது மாதிரியான ஒரு பூதாகாரமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அண்ணாமலைக்கு இந்த விஷயம் கொடுத்தது மத்திய அரசாங்கம் தான். ஆக மொத்தம் அதில் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டு இருக்கிறது. இதிலிருந்து பாஜகவினுடைய அழுத்தம் ஆரம்பமாகும். மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் இதிலிருந்து தப்புவது மிக மிக கடினம். காரணம், அத்தனை உளவுத்துறை அறிக்கைகள் அமித்ஷாவிடம் இருப்பதனால் இது இருக்க பிடிக்கப்படும். அந்த கழுத்தில் அப்படியே பிடிச்சிருவாங்க, அப்படியே பிடிச்சிருவாங்க. ஓகே சார். சார், இப்போ அதிமுகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் ஐபேக் நிறுவனம் கமிட் ஆகி இருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறது? இது உண்மையா சார்? உண்மை என்றாலும் பிரசாந்த் கிஷோர் தான் கட்சி ஆரம்பித்து விட்டார். அந்த எது இருப்பினும் சுனில் கொனகலு தான் அதிமுக வைக்கும் என்றது டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி தெரிகிறது. சுனில் என்பவர் மிக மிக பாப்புலரானவர். கர்நாடகாவில் காங்கிரஸை உட்கார வைத்தார். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவை ஆந்திராவில் உட்கார வைத்தார். இது இருப்பினும் சுனில் கொனகலுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக அதிமுகவில் இருக்குமே தவிர பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா சார், இப்போ ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைய போறாங்க. இந்த ஆதவ் அர்ஜுனா தான் பிரசாந்த் கிஷோரை இங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அதிமுகவில் முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட போறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு சார். இதை எப்படி சார் பாக்குறது? எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்குகிறது என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா சொன்னால், ஆதவ அர்ஜுனா அதிமுகவில் சேர்ந்தால் கண்டிப்பாக அவர் விசிகாவையும் ஆதவ அர்ஜுனா பக்கம், தன் அதிமுக பக்கம் சேர்த்து விடுவார் என்பதுதான். ஆக மொத்தம் மேகா கூட்டணி அமைய இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை கொண்டு தள்ளும். இன்னும் வரக்கூடிய 400 நாட்களில் பார்த்து கொண்டு இருங்கள் சிவா. திமுக அல்லல் கொல்லல் பட்டு திண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளாக்கப்பட்டுவிடும். அதற்கு யதார்த்தமாக செய்வது முழுவதும் திருமாவளவன், சீமான், விஜய்,
அண்ணாமலை, ஜி.கே. வாசன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களுடைய ஆக்ரோஷம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவிற்கு வரும் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய சேதார்த்தம். இதைத்தான் அமித்ஷா ஒரு பெரிய மாபெரும் திமுக எதிர் திட்டமாக போட்டு வருகிறார் என்றும் சில சூசக தகவல்கள் கிடைக்கின்றன. சிவா, சரி, இப்போ சமீபத்துல அதிமுகவுல விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த பிரிவு கொண்டு வரப்பட்டது அதன் பொறுப்பாளராக ஆதவ் அர்ஜுனாவை போடுவதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுல இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனாவை அதிமுக மூலமாக இறக்கி விடுவதற்காகத்தான் இப்படி ஒரு பிரிவு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் அடிபடுது சார். இதை எப்படி சார் பார்க்க? இதுக்கு ஆதவ அர்ஜுனா அவசியமே இல்லைங்க. உதயநிதிக்கு எதிராக திமுகவில் இருப்பவர்களே எழுங்க ஆரம்பித்தார்கள் என்றால் திமுக, அதாவது காடு மிரண்டால் சொல்லாங்க, ஒரு பழமொழி சொல்லாங்க, அந்த மாதிரி தான் அது. திமுகவிற்கு எதிராக திமுகவினரே செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள். உதயநிதிக்கு எதிரான ஒரு கும்பல் துரைமுருகன் தலைமையில் ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் கதிரானந்தோ துரைமுருகன் பண்ணும்போது எந்த திமுக காரனும் அவருக்கு சப்போர்ட் பண்ண வரலைங்க, அப்போ அம்போன்னு விட்டாங்க. அதுதான் யதார்த்தம். ஆதவ அர்ஜுனாவிற்கு உதயநிதிக்கு சரி சமமாக இருக்க வேண்டிய நிலைமை வர வேண்டாம். இருப்பினும் ஆதவ அர்ஜுனா பல ரகசியங்களை கொண்டு வந்து வெளியே விடுவார். அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் தோள் கொடுப்பார். இது மூலமாக கண்டிப்பாக உதயநிதிக்கு ஒரு நெருக்கையை கொண்டு வந்து விடும் ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்கள். சார், இப்போ கடந்த முறை திமுகவுக்கு வியூக வகுப்பாளராக இருந்த ஐபேக் நிறுவனம் இந்த முறை அதிமுகவுக்கு வியூக வகுப்பாளராக மாறிச்சு அப்படின்னா, திமுகவுடைய அந்த பிளஸ் மைனஸ் எல்லாமே பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். அப்ப இது திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும்ல சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐபேக் நிறுவனத்திலிருந்து அவர் ஒதுங்கி விட்டாலும் பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய ஆதரவாளர்கள், ஏன் ஆதவ அர்ஜுனா கூட அவருடன் இருந்தவர் தானே சிவா, அவருடன் பணிபுரிந்தவர் தானே. ஆக மொத்தம் எப்படி சிவா ராஜகோபால சிவாவுக்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமாக நண்பர்களாக கடந்த 3-4 வருடங்களாக இருக்கிறோமே, அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா தான் இருக்காங்க. இது ஒரு அதிமுகவிற்கு பலமாக இருக்கும், அதே சமயத்தில் திமுகவிற்கு பலவீனமாகவும் இருக்கும். சார், இப்போ தெலுங்கு தேசம் கட்சிக்கு சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வியூக வகுப்பாளராக தீவிரமாக செயல்பட்டவர் ராபின் சர்மா அப்படிங்கிற நபர் தான் செயல்பட்டாங்க. இப்போ இந்த ராபின் சர்மா வந்து திமுகவுக்கு கமிட் ஆகியிருக்காங்க வியூக வகுப்பாளராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நரேந்திர மோடி 2014க்கு பிறகு பிரசாந்த் கிஷோரால் ஆதரிக்கப்பட்ட, அவர் தயாரிக்கப்பட்ட இது மாதிரியான ஒரு மாடியூல்ஸ், ஒரு பல தந்திரங்களை எல்லாம் அணுகுமுறையாக கையாள வேண்டும் என்பதைத்தான் அந்த விளம்பர பிரிவும் சரி, எலக்ட்ரல் செஃபாலஜிஸ்டும், அதாவது தேர்தல் கணிப்பாளர்களும் தருகிறார்கள். அதை வைத்துத்தான் 2019 சரி 2024 சரி லோக்சபாவில், 2019 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இது மாதிரியான ஆய்வாளர்களுடைய கருத்து பிரபலமாகிவிட்டது. இனி திராவிடம் என்பதும் சரி, திராவிட கொள்கை என்பதும் சரி மங்க ஆரம்பித்து விட்டதனுடைய பிரதிபலிப்பு தான் ராபின் சர்மா, அர்ஜுன் யாதவ், நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே போன்றவர்களுடைய உதயம். இது கண்டிப்பாக திமுகவிற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் முடியும். சிவா சார், இப்போ டெல்லி முதலமைச்சர் ஆதிஷி என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை கொல்வதற்கு சதி நடக்கிறது, இதற்கு பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் 2 கட்சிகளுமே சேர்ந்து செயல்படுறாங்க, சதி திட்டம் திட்டுறாங்க, காவல்துறை உடந்தையாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே சார். இதை எப்படி சார்? பொய்யான கருத்து. காரணம், இதற்கு வரவேண்டிய சூழ்நிலை எப்படி என்றால், அவர்களுக்கு ஒரு ஜமீன் என்றால் தேர்தல் களம் நழுவுகிறது. ஆம் ஆத்மி கட்சி தோற்க வேண்டிய அளவிற்கு வந்து விட்டது. அதனால்தான் இது மாதிரியான ஒரு பொய்களையும் புகார்களையும் அடுக்குகிறார்கள். ஒன்று நிச்சயம் சிவா, பஞ்சாப் போலீசார் 40 பேர் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாதுகாப்பு தர வேண்டும்? டெல்லி போலீஸ் தருவதை தவிர. ஆக மொத்தம் அவர் போலீஸ் ராஜ்யம் நடத்துகிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால்? அவர் ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர் தானே, அதுவும் டெல்லிக்கு, ஒரு எல்ஜி யூனியன் டெரிட்டரிக்கு. அதற்கு 40 ஆள்கள், 40 போலீசார்கள், ஒரு எஸ்பி தலைமையில் பஞ்சாபிலிருந்து, பஞ்சாப் அரசாங்கத்தை விட்டு ஏன் டெல்லி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு தர வேண்டும்? அதையும் தவிர டெல்லி போலீஸ் வழங்குகிறது. அதையும் தவிர
தனிப்பட்ட பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அப்படி என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பயமா? எலெக்ஷன் கமிஷன் சொல்லிவிட்டார்கள், பஞ்சாப் போலீசார்கள் 40 பேர் 5ஆம் தேதி போலிங் வாக்குப்பதிவு மட்டும் இருக்கக்கூடாது என்று அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தா பிரைம் மினிஸ்டர் வர மாதிரி வராரு. 40-50 போலீஸ் முன்னாடி பின்னாடி, அதே ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து விட்டுறாங்க. அது ஒரு பிரதிபலிப்பை காண்பிக்கிறது. அதிர்ச்சி சொல்லுவது மிக மிக தவறான கருத்து. அது மாதிரியான சூழ்நிலை இல்லவே இல்லை. சில கட்டத்தில் அவரே முட்டை அடிச்சுப்பாரு, அவரே தக்காளி பழத்தை போட்டுப்பார் மேலே, அவரே இங்க் அடிச்சுப்பார் மூஞ்சில. ஸோ இதெல்லாம் வைத்து நாடகம், கபட நாடகமாகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்கிறார் என்று தான் அவர் சொல்லிக்கிறாருங்க. நான் ஒரு அனார்கிஸ்ட் என்று தன்னைத்தானே ஒரு பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராளி என்று தன்னை பிம்பமாக்கி கொள்கிறாரே, அது சீஷ் மஹால் என்று சொல்லக்கூடிய கண்ணாடி மாளிகை. எங்க 1400 கோடி ரூபாய்க்கு உள்ளக்கூடிய ஒரு விலை உயர்ந்த சில சாமான்கள் எல்லாம் அவருடைய வீட்டில் இருக்கிறது. சீஷ் மஹால் என்று அவருடைய வீட்டிற்கு பெயர், அந்த அந்த புனைப்பெயர். அந்த இடத்துல ஒரு கர்டன், டாய்லெட் பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபாய் டாய்லெட். இதெல்லாம் எதற்காக? வேண்டும் என்று தான் செய்கிறார்கள். சார், அப்போ ஆதிசி டெல்லி முதல்வர் சொல்வது தோல்வி பயத்துலதான் இப்படியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா சார்? தோல்வி கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி தோல்வியைத்தான் சந்திக்கிறது என்பதைத்தான் யதார்த்தமாக வெளியிடுகிறது இது மாதிரியான குழப்ப கருத்துரைகள். அரவிந்த் கெஜ்ரிவால் யாருங்க அடிக்க போறாங்க? அதனால என்ன ஆகுதுங்க? அவர் ஜெயில போய், அவர்கள் ஆம் ஆத்மி கட்சி ஜெயித்தா கூட அவருடைய மனைவியைத்தான், சுனிதா கெஜ்ரிவாலைத்தான் முதலமைச்சராக்க வேண்டும் என்று சூழ்நிலை வரும்பொழுது எதற்காக இவர்கள் எல்லாம் ஒரு விதமான ஒரு துன்முறைகளிலும் வன்முறைகளிலும் ஈடுபட வேண்டும்? அதையும் தவிர டெல்லி களம் சூடு பிடித்து விட்டது. ஆம் ஆத்மி கட்சி பின்தங்கி விட்டது. காங்கிரஸ், ராகுல் காந்தி 3 ரேலிஸை கேன்சல் பண்ணிட்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் பாஜக முந்துகிறது. இருந்தாலும் டஃப் ஃபைட், வெரி வெரி டஃப் ஃபைட்டுங்க. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகரோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.